ஹாய், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா சக்கை பாயாசம், அதாவது ஜாக் ஃப்ரூட் பாயாசம். ஸோ இதுக்கு வந்து நான் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் நான் எடுத்துக்கிறேங்க. ஒரு 10லேருந்து ஒரு 12 சொலை எடுத்துக்கிறேன். இதை வந்து உள்ள சீடு எடுத்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ளதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி பாயில் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு பேனில் வந்து நெய் போட்டு குட்டியாக கட் பண்ண வந்து தேங்காய், அப்புறம் கொஞ்சம் பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணிங்க ஒரு ஃப்ளேவருக்காக, முந்திரி, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம்ல சக்கை குட்டி குட்டியாக வெட்டினது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வேகக்கூடாது, ஒரு லைட்டாக சாட்டே பண்ணி நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு அரைச்ச பலா விழுதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னு சொல்லிட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா முந்திரி, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும்போது இல்லை ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் பண்ணலாம். இது நேந்திர பழத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.